இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். நடிகர் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் விரும்பினாலும் கடைசியில் திமுக கூட்டணியிலேயே இருக்க காங்கிரஸ் தலைமை முடிவெடுத்தது. இதில் ராகுலுக்கு உடன்பாடில்லை என பேசப்பட்டது. அவருக்கு தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க விருப்பம். ஆனால் சோனியாவின் கட்டளைக்கு உட்பட்டு அமைதியாகிவிட்டார். திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்தது குறித்து ராகுல் இதுவரை எந்த கருத்துமே தெரிவிக்கவில்லை. இதற்கிடையே இன்னொரு பேச்சும் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் உலவுகிறது. காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளில் தாவேகாவிற்கும் காங்கிரசுக்கும் ஒரு ரகசிய உடன்பாடு ஏற்படும் என்கின்றனர் காங்கிரஸ் தலைவர்கள். இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகாவுடன் பேசி வருவதாக சொல்லப்படுகிறது. இவர்தான் திமுக வேண்டாம், தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என பாடுபட்டவர். இந்நிலையில் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்காக ராகுல் பிரச்சாரம் செய்வது சந்தேகம் என சொல்கின்றனர். ஒருவேளை சோனியாவின் கட்டளைக்கு இணங்கி பிரச்சாரத்திற்கு வந்தாலும் அது வேண்டா வெறுப்பாக தான் இருக்கும். அதுவும் 1 அல்லது 2 கூட்டங்களுக்கு மேல் ராகுல் வரமாட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என விரும்புகிறார் ராகுல். ஆனால் இப்போதுள்ள நிலையில் அது சாத்தியப்படுமா என்பது அவருக்கே சந்தேகமாக இருக்கிறதா? விஜயுடன் தமிழகத்தில் கூட்டணி அமைந்தால் அவரை கேரளா பிரச்சாரத்திற்கும் பயன்படுத்தலாம் என எண்ணியிருந்தார் ராகுல். தற்போது மீண்டும் இடதுசாரிகள் கேரளாவில் ஆட்சி அமைக்க வாய்ப்பு உள்ளதாம்.